என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலுக்கு? அப்படியா? அம்மா பார்த்தா அப்படியே தெரியுது. ரொம்ப ஜோக்கு சொன்னாதான் கொஞ்சமாவது சிரிப்பீங்க. இப்ப தானா விழுந்து சிரிச்சிட்டு இருக்கீங்களே, அதான் கேட்டேன். அது என்னமோ தெரியலப்பா, மனசுக்கு ஏதோ இனம் புரியாத சந்தோஷமா இருக்கு. உடலில் ஏற்படுற மாற்றம் தான். ஒரு நாள் சந்தோஷமா இருக்கும், ஒரு நாள் ஆளும், ஒரு நாள் தேவையில்லாம சிந்திக்கும், ஒரு நாள் தேவையில்லாம கவலைப்படும். உடல்ல ஏற்படுற மாற்றம் தான். மனசே எப்பவும் சந்தோஷமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்லம்மா. மனசு சந்தோஷமா இருக்கணும்னா மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா சந்தோஷமா தான் இருக்கும். அப்படின்னா அம்மா கிட்ட இன்னைக்கு யாரோ பேசியிருக்காங்க. மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருந்து பேசணும்னு இல்ல, நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம பக்கத்துல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே போதும், தானா சந்தோஷம் வந்துடும். இதை நான் உணர்ந்தே ஆகணுமே. உன் மனசுக்கு யார பிடிக்கணும் முத தேடு. என் பையன், என் பொண்ணு, என் பொண்டாட்டி, வேற யாரு இருக்க போறா? இதுதான் இப்ப எல்லாரும் நினைக்கிறது. மனசுக்கு பிடிச்சவங்கனாலே புள்ள, பொண்டாட்டி, புருஷன், தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி ஒரு உறவு நமக்கு ரொம்ப பிடிக்கும். அது சும்மா பேச்சுக்காக சொல்றது. பொண்டாட்டினா புருஷனை சொல்லித்தான் ஆகணும், பிள்ளைங்களை சொல்லித்தான் ஆகணும் பிடிக்கும்னு. நிஜமாவே அவங்க ஆள் மனசுக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும் அவங்களுக்கு உண்மையில யாரையாவது ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கும். நல்லா இருக்க. ஆமாயா, நிஜமாதான். உன் ஆள் மனசுக்குள்ள போய் பாரு, உனக்கு நிச்சயமா யாரையாவது ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கும். அப்படியே ஒருத்தங்க நமக்கு பிடிக்கும் போதே, அவங்க நினைக்கும் போதே நமக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு தேடல், ஏதோ ஒரு உணர்வு வரும். அப்படி பார்த்தா புருஷன் பிடிச்சிருக்கு, புள்ள பிடிச்சிருக்குன்னா அவங்க எப்பவும் நம்ம கூட தானே இருக்காங்க. நம்ம எப்பவும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம ஏன் இருக்கல? நமக்கு பிடிச்சவங்க இருக்கலாம், இல்லாம போகலாம், கற்பனையில இருக்கலாம், கண்ணு கெட்டாத தூரத்துல இருக்கலாம், ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கலாம். அதை நினைக்கும் போதே நம்ம உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படும். ஏதோ ஒரு பழைய நினைவு நம்மள அந்த பழைய நினைவுக்கே கொண்டு போகும், அந்த காலத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போகும். யாருக்குத்தான் அந்த இதமான சந்தோஷமான காலத்துக்கு போகிறதுக்கு பிடிக்காதே? அங்க போயிட்டு வரனாலதான் இந்த உடலும் உள்ளமும் அன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். என்னையா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன கேட்கணும்னு நினைச்ச? இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே உங்ககிட்ட பதில் இருக்குது, அது எப்படி? வாழ்க்கை அனுபவம், அனுபவம் தான் வாழ்க்கை. அதை நான் கொஞ்சம் முன்னுக்குட்டி கடந்து வந்துட்டேன், அதனால தெரியுது. எனக்கு இல்ல, எல்லாருக்குமே அதே பாதை தான். கடவுள் எல்லாத்துக்குமே ஒரே பாதை தானே வகுத்து வச்சிருக்காரு. நான் கொஞ்சம் முன்னுக்குட்டி வந்ததுனால திரும்பி பார்த்து உங்களுக்குலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம், இப்படித்தான் இருக்கும்னு. அது உங்களுக்கு அட்வைஸா தெரியுது. என்ன பண்ண? இல்ல நாங்களும் அதெல்லாம் கடந்துதான் வருவோம்னு அடம் பிடிச்சு வரீங்க, மாத்த முடியாத. இப்போ 10ஆம் கிளாஸ் பரிச்சை வைக்குது. என் காலத்திலயும் 10ஆம் கிளாஸ் பரிச்சை தான், உன் காலத்திலயும் 10ஆம் கிளாஸ் பரிச்சை தான். என்ன கொஞ்சம் கொஸ்டின் தான் மாறும், மத்தபடி 10ஆம் கிளாஸ் படிப்பு தானே. அப்படித்தான் வாழ்க்கையும். எல்லாருமே உலக வாழ்க்கையில தான் வந்திருக்கோம், இன்பம் துன்பம் எல்லாருக்கும் உண்டு. நான் கொஞ்சம் முன்னுக்கிட்டே எழுதிட்டு வந்துட்டேன், நீங்க பின்னாடி எக்ஸாம் எழுத போறீங்க. அதை நான் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொன்னேன். இந்த மாதிரி கேள்விகள் வரும், இந்த மாதிரி பாடுகள் வரும், இந்த மாதிரி உபத்திரங்கள் வரும், இந்த தப்ப பண்ணாதீங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க பாஸ் ஆகணுங்கிறதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்குமா? நல்லாதான் இருக்கும். அம்மா, நான் இன்னும் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். என்னடா இப்படி கேட்கான்னு சொல்லக்கூடாது. நான் நீ எந்த கேள்வி கேட்டாலும் ஒண்ணுமே நினைக்க மாட்டேன். உலகத்துல இல்லாததை நீ கேட்க போறது இல்ல, யாருக்குமே இல்லாத கேள்வி நீ கேட்க போறது இல்ல. கேளு. எல்லா அம்மா கிட்ட கேட்க கூடாதுதான். இல்ல, எனக்கு எங்க அம்மா கிட்ட கேட்டாதான் இதுக்கு சரியான விடை கிடைக்கும். இந்த முதல் காதல் அப்படிங்கிறது என்னம்மா? இது கேட்க கூடாத கேள்விலாம் இல்ல, இது கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்விதான். சொல்லுங்கம்மா. கண்டவுடன் காதலு, பார்த்து பார்த்து பழகின காதலு, தெரிஞ்ச காதலு, ஃப்ரெண்டு காதலு, தோழன் காதலு, இப்படி ஏகப்பட்டது இருக்குது. ஆனா அதெல்லாம் முதல் காதல் ஆக முடியாது. இன்னைக்கு பெரும்பாலான காதலே காமத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் காதலா மாறும். அதுக்கு பேரும் முதல் காதல் கிடையாது. சொல்ல போனா அது காதலே கிடையாது. இப்போ ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் முதல்ல எதை பார்த்து விரும்புறாங்க? என்ன பார்த்து விரும்புவாங்க? அந்த பொண்ணு அழகா இருக்கா, அந்த பையன் அழகா இருக்கான், இவ்வளவுதான். இது எப்படி ஒரு புனித காதலாகும்? இது எப்படி முதல் காதலாகும்? கரெக்ட் தானே? இது எதுவுமே முதல் காதல்ல வராது. முதல் காதலுங்கிறது காமமே இல்லாம அவங்கள ஏதோ ஒரு விதத்துல நமக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். நாம பாக்குறது கூட அவளுக்கு அவமானத்தை தேடி தந்துரும், அவளுக்கு வேதனையை கொடுக்கணும்னு தெரிஞ்சு அதை தனக்குள்ளே மூடி மறைச்சு அவ கிட்ட இருக்க ஒவ்வொரு அசைவையும் மட்டுமே நேசிக்கிறது. அது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். காயப்படுத்தாதது மட்டுமே முதல் காதல். காயப்படுத்தாததா? முதல் காதல் காயப்படுத்தாத காதல்.
காமத்துல ஆரம்பிச்சு காதல சொல்லி கல்யாணத்துல முடியறதுக்கு பேர் காதல் கிடையாது. காயப்படுத்தாததுக்கு பேர் தான் முதல் காதல். குறைகளை பார்க்காம நிறைகளை மட்டும் பார்த்தேன். அவங்க செய்யற எல்லா ஒரு காரியத்துக்கும் பின்னாடி அவனுடைய முழு ஒத்துழைப்பு அதுல இருக்கும். அவ நல்லா இருந்தா போதும், நல்லா இருக்கணும். அவன் வேண்டுதலே அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா முதல் காதல். இன்னைக்கு நீ எனக்கு கிடைக்கலையா, உன் மேல ஆசிட்ட ஊத்திடுவேன். நீ எனக்கு கிடைக்கலையா, உன்னை நான் அசிங்கப்படுத்திடுவேன். அப்படிங்கிறதுக்கு பேரு காதல் இல்ல, அதுக்கு பேரு காமம். ஒரு பொண்ணுக்கு பின்னாடியே போய் அவளை டார்ச்சர் பண்ணி காதலிச்சுக்கன்னு சொல்லி அவளை காதலிக்க வைக்கிறதுக்கு பேரு காதலே கிடையாது. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க செய்யற முட்டாள்தனமே அதுதான். அவன் என் பின்னாடி பல வருஷமா வந்துகிட்டே இருக்கான், அவன் என்ன உருகி காதலிக்கிறான், நான் இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்றான் அப்படின்னு முட்டாள்தனமான முடிவெடுக்காங்க. அதுக்கு பேரு காதலே கிடையாது. இது இந்த பிள்ளைங்களுக்கு சொன்னாலும் புரியாது. ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துறதோ பிளாக்மெயில் பண்றதோ நீ இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்றதோ முதல் காதலே கிடையாது. காதல்ங்கிறது காயப்படுத்த கூடாது. நீ காதலிக்கிறத அவ உணர்வுபூர்வமா உணரணும். உன் காதல் உணர்வுபூர்வமா இருந்து அத அவ உணர்ந்து உன்கிட்ட வந்து அவ காதல் சொல்றா பாரு, அதுதான் உன் முதல் காதல். அப்படி பார்த்தா முதல் காதல் என்னைக்குமே சக்சஸ் ஆயிருக்காத. முதல் காதல் சக்சஸ் ஆகட்டாலும் கடைசி வரைக்கும் அந்த காதல் வாழும். அதுதான் முதல் காதல். அந்த காதலுக்கு தான் அழிவே கிடையாது. விரட்டி காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவளை நாயை விட கேவலமா நடத்ததுக்கு பேரு காதல் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் இத காதல நம்பிதான் அந்த வாழ்க்கைக்குள்ள மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமா வராங்க. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை ஒருத்தவங்க உண்மையா விரும்புறாங்கன்னா எந்த விதத்திலயும் உங்களை அவங்க காயப்படுத்த மாட்டாங்க, உங்களுக்கு அவமானத்தை தேடி தர மாட்டாங்க. அதுதான் உண்மையான காதல். தான் காதலிக்கிறதுனால உனக்கு பிரச்சனை வரும்னா நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், என் காதலை உன்கிட்ட சொல்ல மாட்டேன், நீ எங்க இருந்தாலும் நல்லா இரு, உனக்காக மரணம் வரைக்கும் நான் தேவன்கிட்ட வேண்டுவேன்னு சொல்லுவான் பாரு, அதுதான் உண்மையான காதலே. அப்போ உண்மையான காதல் சேர்ந்தே வாழ முடியாது இல்லம்மா? டேய், சேர்ந்து வாழ்றதுக்கு பேரு காதல்னு யார்டா சொன்னா? சேர்ந்து வாழாட்டாலும் மனசால வாழ்ந்துட்டு இருப்பாங்க பாரு, அதுதான் உண்மையான காதல். இன்னைக்கு எத்தனை பேர் ஒன்னா வாழ்ந்துகிட்டு அந்த காதலை நினைச்சிட்டு இருக்காங்க சொல்லு பாப்போம். அந்த காதல் எங்க இருக்குது? காதலிச்சு கல்யாணம் பண்ற எல்லாருமே அதே காதலோட தான் இருக்காங்கன்னு ஒன்னால ஒருத்தங்களை நிரூபிச்சு காட்ட முடியும்? அவங்களுக்கே தெரியாது நம்ம எதை பார்த்து காதலிச்சோம், எதுக்காக கல்யாணம் பண்ணோம்னு அவங்களுக்கே தெரியாது. முன்னாடிலாம் கல்யாணம் முடிஞ்ச புது தம்பதிகளை ரோட்லயோ கோயில்கள்லயோ பார்த்தா என்னம்மா எப்ப கல்யாணம் முடிஞ்சது, புள்ள குட்டியை எப்ப எதிர்பார்க்கலான்னு கேட்பாங்க. இப்பெல்லாம் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? பெரும்பாலும் வாயில வர்றது லவ் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜா பண்ணிக்கிட்டோம். நாடு எங்க போய்கிட்டு இருக்கு பாத்தியா? லவ்வுக்கு நிறைய பேருக்கு அர்த்தமே தெரியல. அன்புன்னு சொல்றாங்க, காதலுக்கு பேர் அன்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த அன்பு எங்க போகுது? லவ் மேரேஜ் தானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்து அன்பை வெளிப்படுத்தி கல்யாணம் பண்ணவங்களுக்குள்ள எதுக்கு சண்டை சச்சரவு? சரி, சண்டை சச்சரவு விடு, அது எல்லாருக்கும் வரதான்னு வச்சுக்கோங்க. டைவர்ஸ் வரைக்கும் ஏன் போகுது? ஏமா அப்படின்னா நம்ம அரேஞ்ச் மேரேஜ்லயும் தான் டைவர்ஸ் வருதேமா. அதுக்கு பேர் லவ் மேரேஜ் இல்லையே, அது லவ் மேரேஜ் இல்லையே, அது அரேஞ்ச் மேரேஜ் தானே. அதுல சில முரண்பாடுகள் இருக்கலாம், சில புரிதல்கள் இல்லாம இருக்கலாம், சரி விசாரிக்காம இருக்கலாம். அந்த ஒரு ரீசன் தான் இருக்குமே தவிர இது காதல் கல்யாணம் இல்லையே. காதல் கல்யாணங்கிறது நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்லன்னு வீட்டை விட்டு ஓடி போய் தானே கல்யாணம் பண்றாங்க. லவ்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தானே கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. வேற எதுக்கு டைவர்ஸ் வருது? நீ இதுல அரேஞ்ச் மேரேஜ் உள்ள கொண்டுட்டு வராத. அதுவும் சரிதான். ஒண்ணு வேண்டாமா, எனக்கு முதல் காதலுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்க போதும். காமம் இல்லாத தூய்மையான அன்பு கொண்டது மட்டும்தான் முதல் காதல். அன்பு மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் உண்மையான காதல். உண்மையான அன்பு மட்டும் இருக்கிறது பேர் தான் முதல் காதல். எந்த எதிர்பார்ப்புமே அங்க இருக்காது. அவளை தூரத்துல பார்த்தா போதும், அவ எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா போதும், அவ ஆரோக்கியமா இருக்கணும், அவ எல்லா வளமும் பெற்று வாழணும்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் முதல் காதல். அது எங்கேயாவது ஒரு ஓரத்துல உண்மையிலே வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும் மரணம் வரைக்கும். புரிஞ்சுதுமா? யார் இவ்வளவு மும்பரமா உள்ள வாங்குங்க? ஓய், என்னடா? வணக்கம் மேடம், தெரியாம கேட்டுட்டேன், சாரிங்க மேடம். பொண்ணு தர அண்ணே, ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். ஓகே அண்ணன் அவர்களே, உங்கள் மனைவியார் ஏதோ வேலை செய்கிறார், சீக்கிரம் வாருங்கள். அது என்ன, நான் ஏதாவது ஒண்ணு பண்ணா வேண்டாத வேலை பார்த்திருக்கேன் என்ன அர்த்தம்? சேச்சா, உன்னை போய் அப்படி சொல்ல முடியுமா? சொல்லு பாப்போம். நீ இப்ப அப்படி என்ன சொல்லிட்டு இருக்க? இல்ல தாயே, தாயே இல்ல, தாயே இல்ல. நீங்க உள்ள வாங்க. ஓய், மரியாதை ரொம்ப முக்கியம், மேடத்துக்கு கோவந்துடும். ஓய், எங்க காலையில வாக்கிங் தானே போறேன்னு போனேன், ஒத்தலி அனுப்புனா? ஆமா, இந்த இதுல தான் நின்றுட்டு இருந்தா. அறிவு இல்ல? இதுல என்ன போனா? ஏன் நீ கூட போனது தானே? அவ கொஞ்சம் பிரைவசியா போகணும்னா சரி போயிட்டு வான்னு. அல்ல ஆளு
யார் அவனை முன்பமா கூப்பிடுதா? சார் சார் நல்லா இருக்கீங்களா சார்? நீங்களா சார்? உள்ள வாங்க. அவன் இவங்கதான் சார். நீங்க முதல்ல உள்ள வாங்க. டேய் விக்கி சார், சார் எடுத்து போறதா சார்? வாங்க. ஐயோ இருங்க, நான் போய் சார் எடுத்து வரேன். நீங்க உள்ள வாங்க. இவளுக்கு எப்படி தெரியும்? ஐயோ இருங்க, சேர் எடுத்துட்டு போயிருக்கா விக்கி, வந்துருவான். ஐயோ சட்டை போடாம வந்துட்டேனே. சார் வாங்க. பரவாயில்ல இருக்கட்டும். சார் என்னங்க சார்? இல்ல இருக்கட்டும். நான் பக்கத்துல வேலை விஷயமா வந்தேன். உள்ள சொன்னா கூப்பிட்டுட்டா, அதான் வந்தேன். கூப்பிட்டால இவளுக்கு எப்படி தெரியும்? இவளுக்கு எப்படி இவரை தெரியும்? சார் அதுக்கு என்ன சார், நீங்க முத உட்காருங்க வாங்க. ஐயோ அன்னைக்கு நான் தர்மசங்கடத்தை கொடுத்துட்டேனே, அவளுக்கு இப்ப தயக்கமா இருக்குமே. இருங்க, நான் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். தேன்மொழி சார் உனக்கு எப்படி தெரியும்? என்னம்மா எப்படி இருக்கா? என்ன இவங்களெல்லாம் எப்படி தெரியும்? சார் எப்படி இவங்க ரெண்டுத்தையும் தெரியும்? அப்படியாமா? தேடிட்டே இருந்தியோ? தாத்தா தேடினியோ? என்னடா நடக்குறீங்க? எப்படி உனக்கு தெரியும்? அது சரி, இவங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ அதையும் மறந்துட்டோம். அம்மா அம்மா, ஜெயராஜுக்கு பதிலே சொன்னமே அது சார் தான். சரி அப்படியா? சரி சரி. என்ன அம்மா முகத்துல ஒரு பதட்டம் இருக்குது. அன்னைக்கு தர்மசங்கடத்தை கொடுத்துட்டேனே. சே அம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க? என்னம்மா? ஐயோ என் தங்க எழுந்துச்சு வா. தாத்தாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். என்ன பாப்பா ஒரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குதா? இப்பெல்லாம் ஒத்துட்டி பண்ண மாட்டாளே. என்ன பாப்பாளுக்கு இப்பெல்லாம் பண்ண தெரியுமா? பண்றாளே எப்படா? பாப்பா ஆமா என்ன நடக்குதுங்க? பாப்பா என்னம்மா என்ன சொல்றாங்க புரியல. போங்கடா, அவர் உண்மையிலே சாமிதான். போங்க. என்னன்னு எனக்கு தெரியல. இவள அப்படி சொல்றா, என் பொண்ணு அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பாப்பா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. ஐயா உங்க ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுங்க. எந்திரியா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லா நல்லா இருப்பா, நல்லா இரு. என்ன நடக்குதுங்க? இவனும் டக்குன்னு ஆசீர்வாதம் வாங்கிட்டான். இவன் யாருக்காலே லேசில விழ மாட்டானே. என்ன என்ன நடக்குதுங்க? வா. நான் யாருக்காலே விழுந்து விட மாட்டேன். என்னடா இவன் முறைக்கா? ஆசீர்வாதம் வாங்கிடுறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். அண்ணா ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நீ ஆசைப்பட்ட பிள்ளை செல்வத்தோட சந்தோஷமா வாழணும். நான் பிள்ளை செல்வத்துக்கு தான் ஆசைப்படுறேனே. இவருக்கு எப்படி தெரியும்? நல்லா இருப்பா, நல்லா. நீ நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா வாழணும். 2வது குழந்தை அடுத்தடுத்து வந்துடும். அட்டே அண்ணன் நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இரு. சரி தேங்க்ஸ். ஆசீர்வாதம் பண்ணா தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. சரிங்க ஐயா. சரி நான் கிளம்புறேன். அதான் பார்த்தாச்சுலாமா, நான் கிளம்புறேன். இல்ல நேராயிட்டு மலைக்கு போகணும். நேராயிட்டு நான் கிளம்புறேன். பாப்பா இந்த தாத்தா சார் உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் சாமின்னு சொன்னா. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? என்னமா சொல்ற? அன்னைக்கு காப்பாத்தினது தேவசாரா. என்ன சொல்லிட்டு இருக்கா பாப்பா? அன்னைக்கு காப்பாத்தினதே ஐயா? அப்படின்னா அன்னைக்கு என் பிள்ளைய பொண்ணு காப்பாத்தினது நீங்களா?
நீங்க காப்பாத்துனீங்களா? ஐயோ, இல்ல அதுக்கு என்ன, ஆட்டோ மலையில இருந்து உருண்டு வந்துட்டு இருந்தது, அதான் காப்பாத்தினேன். என் புள்ளைய பொருட்களை காப்பாத்துனது நீங்களா? அவ வயித்துல இருக்கிறது எங்க அப்பா. அப்பாவா? என்ன தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கா? அம்மா, எங்க அண்ணன் புள்ள, என் அப்பா. எங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி உங்க அப்பா முன்னாடி வருவாரு. உங்க அப்பா உங்க அண்ணனுக்கு பிறப்பாரு, முத புள்ளையா பிறப்பாருன்னு எங்க அம்மா சொன்னாங்க. எங்க அம்மா சொல்லிட்டு தான் செத்து போனாங்க, எங்க அப்பா எங்க அண்ணனுக்கு பிறப்பாருன்னு. நான் சின்ன வயசுல இருந்தே நம்பிக்கிட்டு இருக்கேன். அது எங்க அப்பா. எனக்கு எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். இல்ல, நான் இங்க இருந்து அழுதுறேன். இல்ல, நான் இங்க இருந்து அழுதுறேன். எங்க அப்பாவுக்கு நான் தான் உசுரு. எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வந்தாலே என்னதான் தூக்கி வச்சு கொஞ்சுவாரு. நான் அவருக்கு அவ்வளவு உசுரு. திடீர்னு எங்க அப்பா ஒரு நாள் செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பா பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சு நான் அழுதுகிட்டு இருப்பேன். அப்போதான் எங்க அம்மா சொல்லுவாங்க, உங்க அப்பா கண்டிப்பா பிறப்பாரு, உன் அண்ணனுக்கு மூத்த புள்ளையா பிறப்பாருன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அது இன்னும் என் காதுல தொலைச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க காப்பாத்தி கொடுத்தது எங்க அப்பாவை. என் அப்பா, என் அப்பா. நான் எங்க அப்பாவை மறுபடியும் பார்க்க போறேன் எங்க அண்ணன் புள்ள ரூத்துல. இந்த பையன் இன்னும் பாசத்தை எடுக்கலையா? நான் சின்ன பிள்ளையிலே மறந்துருப்பான்னு நினைச்சேன். அவன் இன்னும் பாசத்தோட இருந்திருக்கான். எங்க அண்ணனுக்கு இன்னும் 10 நாள்ல குழந்தை பிறந்துரும். எங்க அப்பா பிறக்க போறாரு. டேய், உங்க அப்பாவே இவர் தான்டா. நான் எப்படி இதை அந்த பசங்களுக்கு சொல்ல போறேன்? இன்னும் 10 நாள்ல குழந்தை பிறந்துருமா? ஆமா, இது 10 நாள்ல எங்க அப்பா பிறந்துருவாரு. எங்க அப்பா, எங்க அண்ணன் அந்த குழந்தை என்கிட்ட கொடுத்துருவான். எங்க அப்பா என்கிட்ட எங்க அண்ணன் கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கான். இந்த பையன் இவ்வளவு பாசமா இருந்திருக்கான். நான் சின்ன பிள்ளையில வேலைக்கு போயிட்டு வந்தாலே கால காலம் கட்டுவான். நான் இவ்வளவு பாசமா இன்னும் இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. இவனுக்கு கிளம்பி இவனுக்கு பிள்ளைகள் வந்தாச்சு. இப்பவும் என்ன அதே பாசத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கான். அவளை கட்டி பிடிச்ச முத்தலும் போல இருக்கியா? என்ன, அன்னைக்கு 10 மாதிரி தான் இருக்கா, கொஞ்சம் மீசையும் கீசியமா இருக்கா, அவ்வளவுதான். எனக்கு அன்னைக்கு வந்து என்ன மாதிரி தான் இருக்குது. எனக்கு அன்னைக்கு 10 மாதிரி தான் இருக்குது. என் பொண்டாட்டி பிள்ளை காப்பாத்தினது இவரா? ஐயா, நாங்க உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செலுத்த போறோம்னு தெரியலையா? அன்னைக்கு மட்டும் என் பொண்டாட்டி பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருந்தா ஒரு பக்கம் நான் செத்து போயிருப்பேன். இந்த நிக்காத என் தம்பி உசிரியா விட்டுருப்பான். அவ கற்பந்தச்சில இருந்து அப்பா பிறக்க போறாரு, அப்பா பிறக்க போறான்னு தவம் இருக்கான். அவன் ஆசை எவ்வளவுன்னு எனக்கு தான் தெரியும். அப்பா என்னைக்கு வருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கான். அது மண்ணா போயிருமோ எனக்கு பயந்துட்டு ஐயா. என் தம்பி உசுறு, என் உசுறு எல்லாம் மீட்டு கொடுத்துருக்கீங்க. என் பொண்டாட்டி பிள்ளை உசுரை மட்டும் இல்லை, எங்க உசுரை நீங்க அதை காப்பாத்திருக்கீங்க. ஐயா, அழகுங்கம்மா, அழகுங்க. டேய், அது என்ன இருக்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, என் பொண்ணு சொன்ன மாதிரி நீங்க சாமிதான். மத்த 2 பிள்ளைங்களையும் பார்க்கணும் போல இருக்க, பொண்ணையும் பார்க்கணும் போல இருக்கு. பொண்ணு பிறந்ததெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னே தெரியாது. அண்ணன் தம்பி 2 பேர் தானே? இல்ல, எங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். ஒரு தம்பி இருக்கான், வயலுக்கு போயிருக்கான், இப்ப வந்துருவான். அண்ணன் தம்பி எல்லாரும் ஒன்னாவா இருக்கீங்க? சாகர வரைக்கும் ஒன்னாதான் இருப்போம். இவன் யாரு? ஏன் தம்பி இல்ல, நான் இப்படி தனியா விட முடியும்? அப்போ என் பிள்ளைங்க என்ன விட்டுனே இருந்திருக்கானுங்க. பொண்ணு கல்யாணம் பண்ணி எங்க கொடுத்துருக்கீங்க? இங்கதான் பக்கத்துல இருக்கா, கோட்டர்ஸ்ல இருக்கா. ஒரு 5-6 கிலோமீட்டர் போகணும். அப்பா அங்கதான் இருக்காரு. அவங்கதான் எங்க அம்மா, அன்னக்கிளி அம்மா. அம்மாவா? அவங்கதான் எங்க அம்மா. அப்பா தங்கச்சி கூட இருக்காரு. அவளுக்கு டெலிவரி ஆக போகுது. இன்னும் ஒரு நல்ல குழந்தை பிறந்துரும். இன்னைக்கு இல்ல நாளைக்கு பிறந்துரும். அதுக்குதான் நாங்க எல்லாருமே வீட்டுல இருந்தோம். அப்பாவுக்கு தங்கச்சினா ரொம்ப பிடிக்கும். தங்கச்சி முத அப்பாவை தாத்தான்னு கூப்பிட்டா. தத்து எடுத்தது அப்பா தான். அதனால அங்கேயே போயிடுவாரு. அவருக்கு அப்பதான் உசுரு. ஓ, இன்னைக்கு நாளைக்கு டெலிவரி ஆயிரும். அநேகமா இன்னைக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். பெரும்பாலும் இங்க வரமாட்டா, அவளுக்கு அங்கதான் பிடிக்கும். தம்பி இப்ப வந்துருவான். அப்படியா? ஐயோ, இருந்துகிட்டே இருந்தாலும் நல்லா இருக்காரு. சரிங்கம்மா, மலைக்கு போனோம், நான் கிளம்புறேன். கிளம்பாதீங்க. இல்ல, இருங்க, இன்னைக்கு ஒரு நாள் ப்ளீஸ் இருங்க. இல்ல இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும், நான் கிளம்புறேன். இல்ல, என் தங்கச்சிக்கு இன்னைக்கு இல்ல நாளைக்கு குழந்தை பிறந்துரும், பாத்துட்டு போங்களேன். என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்க போதா? என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்க போதா? என் அக்கமார் எல்லாம் அங்கதான் போயிருக்காங்க. சார், இங்க தங்கி இருக்கட்டும், நீ சமையல் வேலையை பாத்துருவியா? சரிண்ணே. சார், நீங்க இருங்க, நான் சமையல் பண்ணி தரேன், சாப்பிட்டுட்டு போங்க. இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம், கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. சமையல் நீங்களே பண்ணுவீங்க? இல்ல, அக்கா மாதிரி சமைப்பாங்க, இல்லன்னா என் ஒய்ஃப் சமைப்பா. இப்போ அவ அம்மா கூட சேர்ந்து வக்கீலுக்கு படிச்சுட்டு லாயரா போயிருக்கா. அப்படியா? எங்களுக்கு 4 அக்கா இருக்காங்க, அவங்க குடும்பத்தை பாத்துக்கிடுவாங்க. நீ போல சமையல் வேலையை பாருப்போ. அம்மா தேமொழி,
அவ சமைச்சுக்கிட மாட்டா, அவளுக்கு சமையல் தெரியாது. அவங்க சமைக்க சொல்லல, சும்மா தான் கூப்பிட்டாங்க. இல்ல நானும் சொன்னேன். இருங்க, நாங்க 2 பேருமே சமைச்சிட்டு வரோம், நீங்க சாப்பிட்டுட்டு போனா போதும். அதுக்குள்ள எங்க சின்ன தம்பி வந்துருவான். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தங்கச்ச பார்க்க போலாம். எப்படியே பார்க்கணும். சரிம்மா. சின்ன தம்பிக்கு கல்யாணம் முடிச்சுட்டா அப்படி அவன் எங்களுக்கு முன்னாடியே கல்யாணத்தை முடிச்சுட்டான். உங்களுக்கு முன்னாடியே முடிச்சுட்டானா? ஆமா, ஒரு வேண்டதை பார்த்துட்டான், அதனால கல்யாணத்தை முடிச்சுட்டான். லவ் பண்ணிட்டு இருந்தா, அவசரப்பட்டுட்டான். அதான் அவனுக்கு நாங்க கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம். சரியா? இருங்க, சாப்பிடாம போக கூடாது. நான் சமைச்சு தரேன், சாப்பிட்டுட்டு போங்க. அப்படியே நான் பேசுன மாதிரி பேசுறான். உன் பேர்ல பேர் அடிக்கடி மறந்து போகுது. என்ன பேரு? பொண்ணு தர. இவன் என்ன பொண்ணு தரங்க? நான் இவனுக்கு விக்னேஷ் தானே வச்சேன். உன் பேரு விக்கி? ஆமாமா, என் பேர் விக்கி. அடே, நான் உனக்கு விக்கினடா பேர் வச்சேன். ஒரிஜினல் பேரே இதானா? எப்படி? ஆமாமா, எங்க ஒரிஜினல் பேரே விக்கி தான். என் பேரு பொண்ணு தரதான். இல்லையா? அது எப்படி இருக்கும்? சரி, நாங்க போய் சமைச்சிட்டு வரோம். சரிம்மா. தாத்தா அப்பப்போ வந்து பாத்துட்டு போறேன். அப்படியா? நீங்க இப்ப இங்க இருக்கலையோ? அப்பப்போ வந்து பாத்துட்டு போறேன். சரி, நான் போய் என் தங்கச்சிங்க எல்லாம் கூட்டிட்டு வரேன். உனக்கு எத்தனை தங்கச்சி? ஒரு தம்பி வந்துட்டானா, ஒரு தம்பி வர போறானா, அப்புறம் 2 தங்கச்சி, நான் தான் அக்கா. நீ தான் அக்காவா? ஏங்கப்பா, எங்க உங்க தங்கச்சி எல்லாம் கூட்டிட்டு வாங்க பாப்போம். அவ வெக்கப்படுவா ரொம்ப. வெக்கப்படுவாளா? எங்க தம்பி தொட்டில தூங்கிட்டு இருந்தா, நான் கூட்டிட்டு வரேன். பாத்து தூக்கணும். அதெல்லாம் ஈஸியா தூக்கிடுவா. நீ ஏமா நின்னுட்டு இருக்க? வா, வந்து உட்காரு. வா. இருக்கட்டும்பா. ஏமா, வா, அங்க வா. என்னம்மா, சாப்பிட்டே ஏதாவது? இப்பதான் விக்கி ஜூஸ் போட்டு கொடுத்தா, அத குடிச்சிட்டு தான் நான் வாக்கிங் வந்தேன். விக்கி? ஆமா, அவன் என் ஃப்ரெண்ட். அதான். ஓ ஃப்ரெண்டா? ஆமா. அப்போ உன் குழந்தை அவன் கேக்குறானே? ஆமா, குழந்தை பத்தானே அவன் கையில நாங்க கொடுத்துருவோம். அவன் தானே ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கான். ஓ, அவனுக்கு கொடுத்துருவீங்க? அவனும் ஆனந்திய சூப்பரா பாத்துக்கிடுவாங்க. அவங்க ஏற்கனவே நல்லா பாப்பாங்க. நான் இவளையே அவங்க தான் பார்த்தாங்க. நீ வேலைக்கு போணுமா? இல்ல, நான் இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போக கூடாதுன்னு இருக்கேன். ஏமா? கொஞ்ச நாள் வாழணும், அதுக்கு தான். வேலை தானே, பாத்துக்கலாம். கட்டாயம் இல்லைல்ல. படிப்பு கட்டாயம், ஆனா வேலை கட்டாயம் இல்லையே. சரிம்மா. நான் வாழாத வாழ்க்கையே கொஞ்ச நாள் வாழணும். நான் எந்த வாழ்க்கைக்காக போராடணும், அந்த வாழ்க்கையை நான் கொஞ்ச நாள் வாழணும்ல. அப்போ நான் இது வரைக்கும் போராடினதுக்கு அர்த்தமே இல்லையே. வேலை காலையில போனா நைட்டு வீட்டுக்கு வரணும், கோத்த புசங்கிட்ட காட்டணும், பிள்ளைங்க கிட்ட காட்டணும். எதுக்கு? கொஞ்ச நாள். அதுக்காக வீட்டுல இருந்தாலும் போர் அடிக்கும். கொஞ்ச நாள், அப்புறம் நான் வேலைக்கு போய்க்கிடுவேன். சரி தங்கம். என்னங்க, நான் இப்ப வந்துடுவேன். சாரி அனுப்பிலே, உனக்கு தர்ம சங்கடமா இருக்குல்ல? ஐயா இல்லையா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்க பிள்ளைங்கன்னு தெரிஞ்சோம், நான் தான் உங்க அப்பான்னு சொல்ல முடியாம நீங்க தவிக்கிற தவிப்பு தான் எனக்கு வேதனையா இருந்தது. மற்றபடி எனக்கு எதுவும் இல்லை. ஓய், என்ன என்னன்னா? தானா வந்து கேட்டுக்கிட்டு நிக்கலாம்? புருஷன் மேல திடீர்னு காதல் வந்துட்டு, அதான். திடீர்னு காதல் வந்துட்டா? ஆமா, என் புருஷன் இவ்வளவு நல்லவரா இருக்காருன்னு நினைக்கும் போது காதல் தானா வந்துட்டு. அவ்வளவுதான் ஒண்ணு நல்லவனா இல்லடி. போங்க. யார் சொன்னா நல்லவனு? ஊருக்கு வேணா நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, எனக்கு நல்லவர் தான். என் புருஷன் நல்லவர் தான். என் புருஷன்கிட்ட எப்பவும் உண்மைத்தன்மை இருக்கும். அப்படியே தங்கம். பொண்ணாட்டி காதலிக்கிறதும் சரி, அவளை கவனிக்கிறதும் சரி, உங்களுக்கு ஈடு யாருமே இல்லை. அங்க வச்சு ஒரு வார்த்தை சொன்னீங்க, இருங்க ஏன் நான் சமைச்சிட்டு வரேன்னு. நீங்க நினைச்சிருந்தா அந்த இடத்துல உங்க ஆம்பளத்தனத்தை காட்டியிருக்கலாம். போய் சமையல் பண்ணு, வந்திருக்காங்க காப்பி போடு அப்படின்னு உங்க ஆம்பளத்தனத்தையும் உங்க பதவியும் வச்சு என்னை அதட்டி இருக்கலாம். நீங்க எதுவுமே பண்ணல. நான் போய் சமைச்சிட்டு வரேன். என் மனைவிக்கு முடியாது, அவளால இப்ப முடியாது. இதுதாங்க வேணும். மற்றவங்க முன்னாடி நான் போய் சமைக்கிறேன்னு சொல்றது ஒரு ஆம்பளைக்கு எவ்வளவு பெரிய விஷயம்னு எனக்கு தெரியும். ஆனா அதை கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்களும் சரி உங்க தம்பியும் சரி நாங்க போய் சமைக்கிறோம்னு சொன்னீங்க பாருங்க. இதுதான் ஒரு பொண்ணுக்கு கொடுக்குற மரியாதை. அவளால முடியல, அவளால இது முடியாது. அதை புரிஞ்சு இது மத்தவங்க என்ன நினைப்பாங்க, இதுல என்ன கௌரவம் இருக்குன்னு நினைச்சீங்க பாருங்க. உண்மையிலே நான் ரொம்ப லக்குள்ள பொண்ணுதான். ஓய், என் பொண்டாட்டி என்ன? எந்த வாழ்க்கை வாழணும் நான் போராடணும், அந்த வாழ்க்கை என் கையில கிடைச்சிட்டு போதும். ஒவ்வொரு நாளும் நான் போராடினதுக்கான விடை கிடைச்சிட்டு. இங்க பாரு,
அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கணும்னு. சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காதுன்னு. சத்தியமா பெத்துக்குவேன், நிறைய குழந்தைங்களை பெத்துக்குவேன். உங்களுக்கு நிறைய குழந்தைங்களை பெத்து கொடுப்பேன். நீங்க எனக்காக இவ்வளவு பண்ணும் போதே உங்க ஆசையை நான் நிறைவேற்றாம போயிருவேனா என்ன? அப்படிலாம் இல்லடி, அது ஒரு ஆசை. தேங்க்ஸ். ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ டி. நான் இப்படி உங்க தோல்ல சாஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். தாராளமா சாஞ்சிக்க, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சரி, வந்திருக்கவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சிக்கலாம். ஓகே? சரிங்க, முதல்ல ஒரு காஃபி போட்டு கொடுத்துருங்க, நான் கொண்டு கொடுத்துருவேன். சரி. எனக்கு அந்த பெரியரை பார்த்தா என்னமோ தோணுதுடி. எனக்கும் அப்படித்தான். ஏதோ இனம் புரியாத பாசம் மாதிரி இருக்குடே, என்னன்னே தெரியல. உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு கூட அப்படிதான் இருந்துச்சு. என்ன தம்பி வந்துட்டான், நம்ம அதை காப்பி போட்டுருங்க. அப்புறம் நம்ம சமையல் பண்ணி நல்ல சாப்பாடு கொடுத்துடலாம். நான் கறி எடுத்துட்டு சொல்லியிருக்கேன். சரிடா, சோறு கொதிச்சுட்டு கறி வந்தா போட்டுடலாம். அப்படியே ஒரு சாம்பார் வச்சிடலாம். அண்ணே, அவன் இன்னைக்கு தங்குறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும். அந்த காட்டுக்குள்ள அவருக்கு ஃபேமிலின்னு யாருமே இல்லை. கண்டிப்பா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு இருக்க மாட்டாரு. வயிறார சாப்பிடணும், சாப்பாடு நல்லா இருக்கணும்னு. அப்படின்னா தருண் தான் சமைக்கணும், நீங்க ரெண்டு பேரும் ஓடி போயிருங்க. டேய், ஆமாடா, அவன் தான் கறி நல்லா வைப்பான்டா, அவனையும் வைக்க சொல்லு. அவன் தான் கறி எடுக்க போயிருக்கான், நல்ல வெள்ளாட்டம் கறி எடுத்துட்டு சொல்லியிருக்கேன். அப்போ இப்போ சாப்பிட்டோம், நைட்டுக்கு நல்ல வித்தியாசமா ஏதாவது பார்த்து கொடுத்துக்கலாம். தங்கச்சி வேற ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களா, மாப்பிள்ளை இப்பதான் ஃபோன் போட்டாரு. ஐயா, டேய், பக்கத்துல யாரும் இருக்கா? சரிண்ணே, நான் மத்த எல்லாம் வேலையை செஞ்சுட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். ஆனந்தி அந்த பாதியா போக சொல்லிட்டேன். அழகுறானியும் போயிட்டா. போதாக்கரைக்கு அக்கா மாதிரி எல்லாம் அங்கதான் இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்படி இன்னைக்கு டெலிவரி ஆயிரும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. டேய், மாப்பிள்ள டென்ஷன் இருக்க போறாரு. யாரு மாப்பிள்ள? டேனியலு, இந்த கிஷோரு, மூணு வந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கு. இவங்க அங்கதான் கிடக்கானுங்களோ? இவங்களும் அங்கதான் கிடக்கானுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துட்டானுங்க. நார்மல் டெலிவரி தானே டாக்டர் சொல்லிட்டாங்களா, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுவா. நான் ஒண்ணு பண்ணி நான் போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் நீ அங்க போய் இருந்துக்க. ஒரு நைட்டுக்கு இங்க இவளையும் பார்த்து காலையில் இல்ல. சரி, அதுதான் நானும் சொல்ல நினைச்சேன். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உடனே வந்துடு. நைட்டு இவ்வளவு பார்க்கணும்ல, நான் நைட்டு அங்க தங்கிக்கிட்டேன். சார் இங்க ரூம்ல தங்கிக்கிட்டோம். சரிடா. சொல்லுமா. என்னாச்சு? இல்ல தங்கச்சி, அம்மா வந்துட்டு நார்மல்னு ஈஸி சொல்லிட்டோம். நார்மல்னா சாதாரணமா உசுரை கொடுத்து தானே பிக்கணும். அதான் ஒரு மாதிரி ஆயிட்டு. உனக்கு பயமா இருக்கா? பயம் இல்ல. என் புருஷன் நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? கூட இருப்பேன்டி, வலிய வாங்கிக்க முடியாத. கூட இருக்கதே பாதி வலிய வாங்குறதுக்கு சமம் தான். யாரும் இல்லாம இந்த குழந்தை பெற்றுணும்னு பயந்து போயிருந்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, நீ சாரை பார்த்துட்டு இங்கே இரு. நான் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு தங்கச்சி போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். சரிங்க, நானும் பார்க்க வரட்டா? இல்ல சார் இங்க பாக்கணும். நீ ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேண்டாம். சரியா, நான் போயிட்டு ஒரு மரத்துல வந்துருவேன். சரியா, இங்க பெரிய வரலையே, நான் வேதனைப்பட்டு இருப்பா. நான் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருந்தேன். அப்போ சாப்பாடு பண்ணி கொண்டுட்டே போயிருங்க. இல்ல, செம்பொலியக்கா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் சமையல் முடிச்சுட்டு சாருக்கு கொடுத்துட்டு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, இருந்துக்கணும்னா பத்திரமா இருக்கணும்னா. தங்கம், என் முட்டை, என் கட்டி தங்கம். சிரிக்கிறது பாரு, பட்டு போல. சொல்ல நந்தினி. இங்க பாருமா நக்கலி, என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நான் வேணா கிளம்பட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, நீங்க இருங்க. இல்லம்மா, இது உன் குடும்பம். நான் இங்க வந்து இருந்தா நாளைக்கு ஏதாவது உனக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாது. என் பிள்ளைங்களை நான் பார்த்துட்டேன். நான் கிளம்புறேம்மா. இன்னொன்னு, என் பிள்ளைங்க நல்லா வாழ்றாங்க, கூட நீ இருக்க. இது போதாதான் எனக்கு. நான் கிளம்பட்டுமாமா? ப்ளீஸ், உங்க பிள்ளைகளோட இருங்க. ஒரு நாள் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது, இழந்துட வேண்டாமே. நான் எதுக்கு ஆசைப்பட்டேன்னா அது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. அது தேன்மொழியால இன்னைக்கு நிறைவேறி இருக்குது. ப்ளீஸ், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஐயோ, எனக்கு பிரச்சனை வரதுல என்னைக்குமே புதுசே இல்ல. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல. வயசானாலும் உன் குடும்பத்தை போகவே இல்லையா? அது என் குணம், என் அடையாளம். நான் எதுக்கு அதெல்லாம் மாத்திக்கணும்? யாருக்காக மாத்திக்கணும்? என் கண்ணுக்கு அன்னைக்கு பார்த்த குட்டி அன்னைக்கிளி மாதிரி தான் இருக்க. அன்னைக்கு நீ என்கிட்ட நின்று பேசுன மாதிரியே எனக்கு இருக்கு. நான் என்னைக்குமே குட்டி அன்னைக்கிளிதான். செல்வா, அதான் சொன்னேன், உங்க மகா அவ முத இவங்க தான் தத்து எடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. ரோட்ல அழுதுகிட்டு நின்றுருக்கா. இவங்கள காப்பாத்தினதே அவதான். ரோட்டை கிராஸ் பண்ணும்போது அடிப்பட பார்த்தாங்க. இவதான் தாத்தான்னு கூப்பிட்டுருக்கா. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. காதம்பரி பார்த்த பார்வை, வீட்டுக்குள்ள வைக்க விட மாட்டேன்னுட்டா. அதனால ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்துட்டோம். திரும்ப கிடைச்சிட்டா, விடுவாங்களா? அவதான் உசுறு. அவ கூட தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அவ கோட்ரஸ்ல இருக்கா, அதனால பெரும்பாலும் அவ கூட தான் இருப்பாங்க. கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு.
நீயும் உன் கணவனும் என் பிள்ளைங்களை இப்படி பார்த்துருக்கீங்களே, இது எல்லாமே இறைவனுடைய செயல் எனக்கு தோணுது. நீங்க எத்தனையோ பிள்ளைங்க வாழ்க்கைக்கு ஒளி விளக்கா இருந்தீங்க. உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையை இறைவன் விட்டுருவாரா என்ன? இன்னைக்கு இங்கேயே இருங்க சார். சரி, அப்படியே ரோஹிணிக்கு குழந்தை பிறக்க போகுது, அதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நான் வந்தா சந்தேகப்பட மாட்டாங்களா? அதெல்லாம் தேன்மொழி கூட்டு போயிருவா, நீங்க கவலைப்படாதீங்க. தேன்மொழி கிட்ட எப்படி போட்டு விடணும்னு எனக்கு தெரியும். அது சரி, அந்த பொண்ணு எங்க எப்படி பிடிச்சீங்க? எங்க பிடிச்சமாவா? இங்க இரு, அந்த தெருல இருந்து இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்தா அவ பேசின பேச்ச பார்க்கணுமே. ரொம்ப பேசுவா. சந்தோஷமா இருந்துச்சு. அவ பாட்டுக்கு என் கையை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே வந்தா. என் பொண்ணுக்கு ரொம்ப கொடுத்து வச்சவ. அந்த பொண்ணு ரொம்ப நேர்மையா இருக்கா, அது அவன் முகத்திலே தெரியுது. எனக்கு உன் சின்ன பிள்ளைல பார்த்த மாதிரியே இருந்தது அவளை. அப்படிதான் எனக்கும் தோணும். தருண் வந்துட்டா, உங்க மூணாவது பையன் வந்துட்டானா? வந்துட்டா. குடும்பத்தை அவன் தான் பொறுப்பா பாப்பான். வயலுக்கு போறது, வீட்டுக்கு சாமான் வாங்கி போடுறதெல்லாம் அவன் தான் பாப்பான். உங்க ரெண்டு பேருக்கு தெரியுமா?